தலைமையிலே முனைவர் வளன் அறிவு அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறார்கள். திருச்சி தூய வளனார் கல்லூரியின் தமிழ் பேராசிரியராக இருந்தவர், தொல்காப்பியத்தை ஆய்வு செய்த நிபுணர், புறப்படமும் கருத்து செறிவு மிக்க இலக்கிய சொற்பொழிவாளர், வீரமாமுனிவர் குறித்து இனிதாக பேசும் சிறந்த உரையாளர் நம்மிடையே வந்திருப்பது மிக மகிழ்ச்சி. அவரை அன்புடன் வரவேற்று உரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வீரமாமுனிவருடைய இந்த புனிதர் பட்டத்துக்கான பல்வேறு நிகழ்வுகளை இயேசு சபை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தேம்பாவணியிலே இருக்கிற இறையியல், நம்ம மற்ற வீரமாமுனிவருடைய படைப்புகளில் எப்படி இவருடைய இந்த இறையியலில் இறைவனை பற்றிய மூவர் கடவுளை பற்றிய சிந்தனை இருக்கிறது, மரியல் இருக்கிறது, புனிதரியல் இருக்கிறது, வளரானியல் இருக்கிறது, திருச்சபை பற்றிய மறையுண்மைகளை பற்றிய இயல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். இப்போது இந்த அமர்வில் பெரும்பாலும் அவருடைய உரைநடைகள் நம்மால் பார்க்கப்படுவது இல்லை. லுத்தேரந்தியலாக இருந்தாலும், பேதக மறுத்தலாக இருந்தாலும், ஞான உணர்த்துதலாக இருந்தாலும், வேத விளக்கமாக இருந்தாலும், நான் இந்த அமர்வில் இந்த வேத விளக்கத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வீரமாமுனிவர் அவர் எல்லா படைப்புகளிலுமே மறையுண்மைகளை, இறை பற்றிய கோட்பாடுகளை, மரியாள் பற்றிய சிந்தனைகளை மிக நுட்பமாக பேசுவார். இந்த வேத விளக்கத்தில் கூட விவிலியத்திலேருந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட மேற்கோள்கள் அவர் தருவார். அதில் நம்ம கொஞ்சம் நுட்பமாக பார்ப்போமே ஆனால் 139 உட்பிரிவுகளை தந்திருக்கிறார், 18 அதிகாரங்கள். அதில் ஒன்று அந்த தலைப்புகளே நமக்கு இப்போ புரைச்சமயம் முளைத்த வகை, புரைச்சமய விபரீதம். இங்கே நல்லா தந்தை அவர்கள் கடைசியில் சொல்லிட்டு போனார் டேனிஷ் சபையை பற்றி. அப்போ இந்த லுத்தேர்கள் என சொல்லப்படுகிற இந்த லூத்ரன் திருச்சபையினர் அப்போது நிறைய பேர் இங்கும் அங்கும் மதம் மாற்றுகிறது போது திருச்சபையை கட்டி காக்கிற ஒரு வேலையை அவர் செய்திருக்கிறார் என்பது இந்த உரைநடை நூல்கள் வழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஏலாக்குறிச்சி பகுதியில் பல ஊர்களையும் டிஎல்சி இருக்கும், சிஎஸ்சி இருக்கும், கேத்தலிக் சர்ச் இருக்கும். கேத்தலிக் சர்ச் நிறையா இருக்கும், அவங்களும் இருப்பாங்க. லால்குடி மேட்டுப்பட்டியில் ஆரம்பித்து புள்ளம்பாடியில் ஆரம்பித்து இப்போ எங்கள் ஊர்லேருந்து எல்லா ஊர்லேயும் இருக்கும் அது. அப்போ இந்த டிஎல்சி இந்த இவர்கள் எப்படி இந்த லுத்தேர் இனத்தவர்கள் அவருக்கு புறச்சமயத்தவர்கள் சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். அதில் சில பேர் இங்கிருந்து அங்கு செல்லுகிறார்களே அவர்களை பதிதர்களை சொல்லால பயன்படுத்துகிறார். ஏன்னா அவருடைய நூல்களை படிக்கணும்னா நம்ம 18ஆம் நூற்றாண்டு தமிழுக்கு முதல்ல போகணும். விரத்தன்னு பயன்படுத்துவார், அப்படின்னா துறவின்னு பொருள். இப்படி ஒவ்வொருலையும் ரொம்ப நுட்பமான அந்த சொற்களை அவர் கையாளுறதை பார்க்கணும். கீழ்த்திசையார்னு பயன்படுத்துவார். அதாவது லூத்ரன் அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு, இங்கே ஓரியண்டல் கண்ட்ரீஸ். அப்போ இந்த ஓரியண்டல் கண்ட்ரீஸ் என்னப்படுகிற கீழ்த்திசையில் இருக்கிற அந்த புறசமயத்தவர்கள் என்ன சொல்லப்படுகிற இவர்களை குற்றி சொல்லுகிற போது இந்த சொற்கள் இங்கே இருக்கும். அதே போல் அக்கியானம்னு பயன்படுத்துவார். அப்படின்னா என்னென்னா அறியாமை. இந்த மக்கள் எப்படி இந்த அறியாமையில் இருக்கிறார். அதனால இந்த வீரமாமுனிவருடைய நூல்களை படிப்பதற்கு முன்னாலே அந்த கலை சொற்கள் நமக்கு மனதில் இருந்தால் எளிமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த புறச்சமயம் எப்படி முளைத்தது என்கிற பகுதியில் மட்டுமே 1517 போப்பாண்டவர் தந்த அறிக்கையை எப்படி லூத்தர் மறுத்தார், அவர் எப்படி அகுசினார் சபையில் பல ஆண்டுகள் துறவியாக இருந்தவர், இந்த போப்பாண்டவருடைய அந்த இறைத்தன்மை அல்லது அந்த பலன்கள் டோமினிக் சபைக்கு போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் போர்க்குடி தூக்குகிறார். போர்க்குடி தூக்கி இவர் துறவியாக இருந்தவரங்க, துறவியாக பல வருஷங்கள் இருந்த ஒருவர் அப்படியே திருச்சபைக்கு எதிரான நிலையை எடுக்கிறார். இன்னும் எந்த அளவுக்கு அது போகுதுன்னா, அன்றைக்கு இருந்த பெண் துறவிகளை அல்லது கன்னியாசிரிகளை வன்புணர்ச்சி செய்ய வேண்டும் எழுதுறார். இவர் அந்த நூல்களிலே இவர் எடுத்து போடுறார். இது துறவு அல்ல, இது விரத்தன்கிற சொல்லாட்சி எங்க பயன்படுத்துவார். துறவு என்பதே இறைவனுக்கு விரோதமானது. அந்த அருள் கேத்தரின் போறேன் அப்படிங்கிற ஒரு அம்மாவை இவர் ரொம்ப நாள் வைப்பாட்டியாக வைத்திருந்தார். பிறகு 45 வயதில் திருமணம் செய்து கொண்டார். அவர் எழுதிய ஒரு 20க்கு மேற்பட்ட நூல்களிலிருந்து இவர் மேற்கோள்களை எடுத்துக்காட்டி எப்படி இவர் கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த கேத்தலிக் ஃபெய்த் என சொல்லப்படுகிற மறைவுண்மைகளுக்கு எதிராக அவர் எழுதியிருக்கிறார். அதை எல்லாம் மறுத்து தான் இந்த வேத விளக்கத்தில்
அப்போ வேத விளக்கம் என்பது அன்றைக்கு பழைய வேதம் என சொல்லப்பட்ட பழைய ஏற்பாடு மட்டுமில்ல, புதிய வேதம் என சொல்லப்பட்ட புதிய ஏற்பாடு மட்டுமில்ல, தேவதரி அனுமானங்கள். எப்படி லூத்தர் அதை மறுக்கிறார், அது ஒன்றையும் பொதுத்தன்மையில. அப்புறம் தனித்தனியாக திருமுழுக்குனா திருமுழுக்க பற்றி எப்படி திருமுழுக்கு கொடுத்த போது அந்த இயேசுநாதர் அந்த முதல் நூற்றாண்டுல ஸ்நாபகர்களப்பட்ட திருமுழுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இன்னொரு திருமுழுக்கு பெற வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த வேத சாட்சிகள் எப்படி செய்தார்கள், எதனால் அந்த தேவதரி அனுமானங்கள் இன்றியமையாதவை. எப்படி இந்த லூத்தர் தீவனர்களில் கடவுள் கிடையாதுன்னு சொல்றாரு, அதெல்லாம் எப்படி சரியாக இருக்காது. அதற்கான விவிலிய மேற்கோள்கள், அங்க அந்த காலத்தில் எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் எப்படி செயல்பட்டார்கள், சின்னப்பர் என்ன சொன்னார், ராயப்பர் என்ன சொன்னார் என்றெல்லாம் இவர் இந்த ஒவ்வொரு தலைப்பிலேயும் அவர் விளக்குகிற பாங்கு, அவருக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபையை கட்டி காக்கிற வேகம், திருச்சபை வலுவாமையினே ஒரு தலைப்பு போட்டு எழுதுகிறார். ரொம்ப நுட்பமா நம்ம பார்க்கிறோம். தேவமாதா ஆராதனை விளக்கம் அப்படின்னு ஒரு விளக்கம் எழுதுறார். அந்த சொல்லப்பட்ட விளக்கத்துக்கு பழமைத்தன்மை, தேவமாதா வழிபாடு எப்படி கிபி முதல் நூற்றாண்டுல 3ஆம் நூற்றாண்டுல இந்த லூத்தர் கிமு 500க்கு முன்னால் திருச்சபை தூய திருச்சபையாக இருந்தது என சொல்லுகிறார். அந்த காலகட்டத்திலே தேவமாதா வணக்கம் இருந்தது. இவருக்கு மோட்சவாசின்னு சொல்லுவார். புனிதர்களுடைய வணக்கம் அப்ப எப்படி இருந்தது, சுரூப வணக்கம் கூடாது என்று இன்னைக்கு இந்த லூத்தர்கள் பேசுகிறார்களே. அவருக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, இதெல்லாம் பொய், இதெல்லாம் கூடாது, நீங்க அதனால இந்த மதத்துக்கு வந்துருங்கன்னு கன்வர்ஷன் நடக்குது. அப்போ இந்த சுரூப வழிபாடு என்பது ஒரு மனிதனை நம் மனக்குன் முன் கொண்டு நிறுத்துகிறது. இவனுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது, இவன் உள்ளத்தில் ஒரு கருணை வருகிறது, இறைவனை தேடுகிற ஒரு ஆற்றல். இந்த சுரூப வணக்கத்தை மட்டுமே தனியா பேசலாம். நம்முடைய இறையியல் கல்லூரிகள்ல இந்த வேத விளக்கத்தில் பல கலத்தரங்கள் நடத்தி ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒன்று கொடுக்கலாம். வேதிரி ஒழுக்கத்துக்கு ஒன்றுக்கும் பேசலாம் ஆய்வரங்குகள்ல. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இந்த குருக்களுக்காக பயிற்சி எடுப்பவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இவர் இந்த இறையியல் தன்மையை இப்ப உத்தரிக்க செல்ல விளக்கம். இன்றைக்கு நம்ம தூய்மை செய்யும் நிலைன்னு நம்முடைய குறிப்பிடத்தில் குறிப்பிடுகிறோம். அந்த உத்தரிக்க செல்லத்தை அவங்க மறுக்கிறாங்க. ஒன்று நரகத்துக்கு போகணும், அல்லது மோட்சத்துக்கு போகணும், இப்படிலாம் ஒன்று இருக்காது. இது கத்தோலிக்கம் செய்கிற திருட்டுதலை என்கிறார்கள். அப்போ மோட்ச விளக்குன்னு எழுதுறது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது. அவர் சொல்றார், அதை தபசங்கிற சொல்லாட்சியே பயன்படுத்துறார். அந்த உத்தரிக்க நிலை என்பது இருக்கிறதே ஒரு இன்றியமையாத நிலை. அதுலேருந்து இவர்கள் ஆன்மாக்களை நாம் அனுப்புவதற்கு அவர்களுக்காக நாம் வேண்ட வேண்டும். எப்படி புனிதர்கள் நமக்கு பரிந்துரைக்கிறார்கள், மரியாதை எப்படி நமக்கு பரிந்துரைக்கிறார், இதெல்லாம் இந்த வேத விளக்கத்தில் மிகச்சிறப்பாக இடம்பெற்றிருக்கிற தன்மையை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அப்ப சுரூப வணக்கம், சுரூப வணக்க பழமை, திருச்சபை கற்பனை விளக்கம். அப்போ இன்னைக்கு திருச்சபை நடவடிக்கைகள் நடைமுறைகள் நாம சொல்றத திருச்சபை கட்டளை, திருச்சபை கற்பனை, வேத ரெண்டா பிரிக்கிறாங்க இதை. அப்போ தேவ கற்பனைன்னு 10 கட்டளை சொல்றாங்க. அப்போ இந்த திருச்சபை கற்பனைக்கு விளக்குறாரு இவர் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம்லாம் சொல்றாரு. நீங்க திருச்சபை கற்பனைங்கிறது மாறுதலுக்குரியது. திருச்சபை தலைவர்களால் மாற்றப்படலாம். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா ஒரு வருஷம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 10 கட்டளை அப்படி இல்லை. 10 கட்டளை ஒருவன் மீறுவதை விட தற்கொலை பண்ணிக்கலாம் பாரு. ஏன்னா அது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அதனால 10 கட்டளைகள் ஒரு மனிதன் எப்படி. அப்போ இவருடைய கத்தோலிக்க திருச்சபையின் மீது இருந்த பற்று, போப்பாண்டவர் மீது அவர் வைத்திருந்த புனித வணக்கம்னே அதை சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையும். அதனால இந்த வீரமாமுனிவருடைய இந்த வேத விளக்கம் இருக்கிறதே நமக்கு பல்வேறு நுட்பங்களை, தீவனர்க்கனையில 36 குற்றச்சாட்டுகளை லூத்தர் சொல்லுகிற போது 36 குற்றச்சாட்டை மறுக்கிறார். அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு. அவருக்கு பிசாசு பிடித்த போது என்ன இந்த பூசெல்லாம் வைக்கப்படாதுன்னு சொன்னிச்சு, அதனால நான் பூசை வைக்கிறது தப்புன்னு 2வது புத்தகத்தில் எழுதினேன் அப்படின்னு எழுதிட்டு அடுத்தது 4வது புத்தகம் எழுதுறப்ப பூசை வைக்கலான்னு லூத்தர் எழுதுறார். அப்போ இவர்கிட்ட ஒரு நிலையான கருத்து இல்லை, கருத்தை மாற்றிக்கொண்டே செல்லுகிறார். நானே கடவுள் இந்த புத்தகத்தில் எழுதுறார், கடவுளே இல்லைன்னு எழுதுறாரு ஒரு இடத்துல. தவறான கத்தோலிக்க வேதநெறின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எப்படி எப்படி எல்லாம் பேசுகிறார்கள், எதை வீண் சடங்கு என சொல்லுகிறார்கள், அதெல்லாம் தேவை என்பதை இந்த நூல்ல, இந்த வேத விளக்கத்தில் நமக்கு பல வரலாறுகள். எப்படி அவருக்காகவே ஒரு சங்கம் கூட்டப்படுகிறது, தெரிந்த சங்கம் கூட்டப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயர்களெல்லாம் போப்பாண்டவர் கூட்டுகிறார். நீ என்னை கூட்டிகிட்டு வரணும்னா எனக்கு 10,000 காலாட் படையும் 5,000 குதிரைப்படையும் அனுப்ப, அப்போ தான் நான் வருவேங்கிறார் இவர். அது மொத்தத்தில் அந்த திருச்சபை வல்லுநர்கள்ட்ட அவர் கூப்பிட்டு வரல. ஆக இந்த வரலாறுகளை எல்லாம் அவர் சொல்லி காட்டி இந்த சபை எவ்வளவு யோகியமானது,
72 பிரிஞ்சிச்சு, 300 பிரிஞ்சிருக்கு. லூத்தரன் சபையில இருந்து தான் என்னென்ன சபைகள் எல்லாம் பிரிந்தன, ஐரோப்பிய சபைகள் என்று சொல்லுகிற போதுதான் நண்பர்களே, அந்த திருச்சபை வரலாறு மட்டுமல்ல, அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறையுண்மைகளை எதிர்த்தார்கள், அதை எப்படி இவர் பாதுகாத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த புறச்சமய அவர்களுடைய மொழி நடை, வீரமாமனுடைய மொழி நடை, இதில் 1936 தான் பாண்டிச்சேரியில் போடும்போது சில கருத்துக்களை அவங்க சரியிருக்காங்க. மற்றபடி நம்ம இதை பார்க்கிற போது அரச நீதி கோணவும் நன்னெறி ஒழுக்கம் வலுவவும் துயரப்பட்டு இந்த மாதிரி அவர் எழுதுகிற அந்த அடிக்கடிக்கு கூறுகிற முறை, அதே போல அவருடைய சீடர்களை பற்றியெல்லாம் இவர் லுத்தருடைய நண்பர் மேசோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐரோப்பியர்களாம் இவர் விவரிக்கிற போக்கு, இவற்றையெல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம் நண்பர்களே. இந்த நூல்ல நிறைய மேற்கோள்களும் இடம்பெற்று இருக்கின்றன அப்படிங்கிறதையும் நான் சுட்டி காட்டினேன். இந்த தேவமாதா வணக்கம்ங்கிற பகுதியில் அவர் ஒரு பெரிய வழிபாட்டு பாடலையே எழுதுகிறார். அதுக்கு பேரே தேவமாதா திருப்புகழ்னு பேர் வைக்கிறார். 25 வரி. மனிதனாகிய கடவுளை சுமந்த உதரமே வாழ்க, கன்னிமலர் கெடா கனியை தந்த உதரமே வாழ்க. உதரம்னா வயிறுன்னு உங்களுக்கு தெரியும். உயிர்க்கெல்லாம் உணர்வு தந்தவருக்கு அமுதூட்டிய கொங்கைகளே வாழ்க. அந்த மரியாளுடைய அந்த வாழ்த்து பாடலை அவர் எழுதுகிற போது எந்த அளவுக்கு அவர் இந்த இறைமை உள்ளத்துல, அவருடைய உள்ளத்துல இந்த மரியாள் வணக்கம் அடி ஆழத்துல நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. எம் கண்மகில உருவமற்றவரை உருவாக்கினவரே வாழ்க. ரொம்ப நல்லா சொல்லுவார். பல இடங்கள்ல சுரூபத்தை பத்தி சொல்றப்ப சொல்லுவாரு, பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கு உருவம் இல்லை, ஏசுநாதர் பிறந்த பிறகு கடவுளுக்கு உருவம் வந்துருச்சு. நீங்கள் கிபி 331 எப்படி கோயில்களில் சிலுவை வணக்கம் இருந்தது, எப்படி சுரூப வணக்கம் இருந்தது, கோயில்களை கட்டினார்கள். அதனால கிபி 500க்கு முன்னால் தூய திருச்சபைன்னு லூத்தரன் சொல்றதுல இந்த வழிபாடுகள்லாம் இருக்குன்னு சொல்றத இங்கேயும் சொல்றாரு பாருங்க. உருவமற்றவரை உருவமாக்கியவரை வாழ்க, நம்மை மீட்க சிந்திய குருதியை தந்தவளே வாழ்க, வானோருக்கு அரசியே வாழ்க, ஈனோருக்கு உறுதியே வாழ்க. ஈனோர் தான் இந்த உலகத்தவர்கள். வானுலகின் அழகே வாழ்க, பூவிலகின் உயிரே வாழ்க, தீ உலகின் அதிர்வே வாழ்க. அந்த சொல்லாட்சி, நோய்தீர் அமிழ்தே, மருள்தீர் ஒளியே, துயர்தீர் மகிழ்வே, உயிரை புறக்கும் அருட்கடலே என்றெல்லாம் இந்த சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்வாரு, பதிதரை நல்வழி திருப்பும் அரசியே வாழ்க. அது என்ன பதிதர்? யார் யார் திருச்சபையிலிருந்து மாறி அல்லது திருச்சைக்கு துரோகம் விளைவிப்பார்களோ அவர்களெல்லாம் பதிதர் அப்படிங்கிற சொல்லாட்சியை இவர் குறிப்பிடுவதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த தேவமாதாவினுடைய அந்த மரியல் சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இந்த நூலில். கிபி 431 ஆணி 22 எபேசி சங்கம் கூடியது. அந்த எபேசி சங்கத்தில் தான் அருணறிந்த மரியாயே மந்திரத்தை இவர்கள் நமக்கு தந்தார்கள். முதல்ல கபிரியல் சொன்னது, அப்புறம் எலிசபெத் சொன்னது. அதை பற்றி விளக்கம் இந்த மாதாவை பற்றி பேசுகிற போது கிபி 430 தூய அகுசினார் உருவாக்கிய தியான நூல்ல மரியாதை பற்றி கூறப்பட்டிருக்கிற செய்திகள். இப்படி இந்த வேத விளக்கம் என்பது பல்வேறு இறையியலை பற்றிய, இறைவனை பற்றிய, திருச்சபை உண்மைகளை பற்றிய. அப்ப இந்த பகுதியில் நம்ம வீரமாமுனியுடைய பற்றுறுதி, விசுவாசம், அவருடைய நம்பிக்கை எந்த அளவு இந்த திருச்சபையை கட்டி காக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் செய்தார். சுரூபவனத்தை பற்றி சொல்லுவார். மொய்சன் உருவ வழிபாடு கூடாதுன்னு தான் சொன்னார். ஆனால் எந்தெந்த எப்படியெல்லாம் பிற்காலத்தில் சின்னப்பர் காலத்திலையும் மற்றவங்க காலத்திலையும் அதை வலியுறுத்தினார்கள். உருவம் என்பதே நம் கண்முன் நிறுத்துகிற ஒன்று தான். நாங்கள் அப்போ ஒரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க, நீங்கள் மாதா வணக்கம் புனிதர் வணக்கம் சொன்னீங்கன்னா கடவுளை நான் மறந்துடுவான். அவர் ரொம்ப அதுக்காக ஒரு 30 பக்கம் விளக்கம் எழுதுறாரு அந்த சுரூப வணக்கத்தில். இது ஒரு வடிவம். அந்த வடிவத்தை பார்க்கும் போதுதான் மனிதனுக்கு சிந்திக்கவே தோணும் அப்படின்லாம் எழுதுகிற அந்த பாங்கு இருக்கிறதே. அதனால இந்த சுரூப வணக்க பழமைன்னு ஒரு தலைப்பு. சுரூபத்தை காணும்போது பக்தி, நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, தாழ்ச்சி, கொடை, ஊக்கம், துணிவு, புண்ணியம் எப்படி வருகிறது என்பதை பற்றியெல்லாம் இவர் பேசுகிற தன்மை, பரலோக தீர்க்கதரிசிகளை பற்றியெல்லாம் இவர் நிறைய நண்பர்களை இதை படிக்க வேண்டும் என்றால் அருள் தந்தையர்கள் போன்ற இறையியல் படித்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும். நம்மை போன்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கிறது. இறைவனை பற்றி பேசுகிற போது 2 இடத்தில் ஒளி, ஊன்றுகோல், தெப்பம் என்றெல்லாம் இந்த இறைவனை பற்றிய சிந்தனைகள் இவர் பேசுகிறார். ரோமான் திருச்சபையின் விளக்கம் ஆமாம், உயிரை விட்டாலும் விடலாம், தேவ கற்பனை மீறக்கூடாது என சொல்லுகிற தன்மை, இவற்றையெல்லாம் பார்க்கிற போது வீரமாமுனிவருக்கு எந்த அளவு திருச்சபை பற்றுறுதி இருந்தது, திருச்சபையினுடைய வேத சத்தியங்களை எந்த அளவு அவர் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அப்படி நம்பிக்கையோடு அவர் இருந்த தன்மையை வேத விளக்கத்தில் பார்க்குறோம். வேதியர் ஒழுக்கம், அவர் வேதியர் அப்படிங்கிறதுக்கே கேட்டகிஸ்ட்னு சொல்ல மாட்டார். இந்த நாட்டில் வேதியர் என்பது பார்ப்பனரை குறிக்கும்.
அவர்கள் வேதம் ஓதுபவர்கள். இங்கு குருக்களும் வேதியர்கள் தான், இறை மக்களும் வேதியர்கள் தான். ஆனாலும் ஒரு சிறப்பு பண்போடு நான் இந்த வேதியர்களை சொல்ல உருவாக்கி இந்த மாதிரி பயன்படுத்தினேன். இப்படி அவருடைய வேதியர் ஒழுக்கம் அனைத்து திருச்சபையினாலும் அன்றைக்கு பதிப்பிக்கப்பட்டது. ஆமா, நீங்க லூத்தரனாலும் பதிப்பிக்கப்பட்டது, மொழிபெயர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட சிங்கள மொழி, தெலுங்கு மொழி, மலையாளம், கன்னட, இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆகையினால அவருடைய வீரமாமுனிவருடைய இந்த இறை பரப்பு பணி இருக்கிறதே, மறை பரப்பு பணி இருக்கிறதே, நாம் அவரை எழுத்து சீர்திருத்த வாரியாக பார்ப்பதை விட மிகச்சிறந்த மொழியியல் வல்லுநர். நான் அதை பற்றி லைலா கல்லூரியில் போய் பேசினேன். அதனால அதை பேசின தனி செய்தி. நாம இந்த புனிதர் பட்டத்துக்கு அவருடைய இந்த இறையியல் பார்வை, மறை உண்மைகளை, மறை சத்தியங்களை அவர் காக்கிற தன்மை, இவற்றை நாம் மேலும் நூல்களாக வெளிப்படுத்துகிற போது அது எளிதாக இருக்கும். அவர் புனிதர் பட்டத்திற்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.